காமிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு மனசு எப்படி வைப்ப? உனக்கு என்ன அவ்வளவு அஜாக்கிரதை? என்ன கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, வேற ஒருத்தன் கூட போயிடா. எனக்கு இருக்க கோவத்துல கழுத்தடிச்சு கொன்னே போடுறோம் நானு. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சேகர் சௌமி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ எடுக்கிறோம். லாஸ்ட் டைம் ஒரு ப்ராங்க் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராங்க் பண்ணிவிட்டு சரியான அடி வாங்கினேன். அந்த அடியிலேயே ப்ராங்க் வீடியோ பண்ணவே கூடாதுன்னு அதை நான் ப்ராங்க்ன்றதையே மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆனால் ப்ராங்க் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று இன்றைக்கெலாம் கூட ப்ராங்க் பண்ணுங்கன்ட்டு கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அவர் வந்து லஞ்சுக்கு வர டைம் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு வரும்போது என்னோடய ஃபோனை காணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபோனை காணும்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆக்க போகிறேன். அது கூடவே இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். மனுஷன் ஃபோனை காணுன்றதுக்கு டென்ஷன் ஆகிறாரோ இல்லையோ, நான் சொல்ல போகிற அந்த இன்னொரு விஷயத்துக்கு கண்டிப்பாக டென்ஷன் ஆவார். அது என்ன அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்காமல் இருந்தால் சரிதான். அடிக்கக்கூடாது, ஆனால் அடி வாங்குற அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு டென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா எப்படிலாம் பேசினா ஒரு டென்ஷன் ஆவார்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஃபோனை நான் இங்கே செட் பண்ணிட்டேன். வந்துடுவார், அந்த வேலை இருக்கார். என்ன வெட்டியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. சாப்பிட்டு கிளம்பணும்ல டியூட்டிக்கு. சாப்பாடு செய்யல. ஏன் செய்யல? சாப்பாடு வருவேன்னு தெரியுமா இல்லையா? செய்யலன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணிட்டு இருந்த? செய்யல சாப்பாடு செய்யாம என்ன மயிர் போதுற வேலைக்கு உனக்கு வீட்டில்? நான் சொல்லுவேன், திட்டக்கூடாது. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. திட்டமா வேணாமங்கிறத நான் முடிவு பண்றேன். திட்ட மாட்டேன் சொல்ல, அப்பதான் சொல்லுவேன். என்ன நீ சாப்பாடு செய்யாமதே எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ விஷயத்த முதல்ல சொல்லு. ஏன்னா நீ சஸ்பென்ஸ் வச்சு நீ டென்ஷன் ஆனா சொல்ல மாட்டே. அப்புறம் நீ டென்ஷன் ஆக மாட்டேன், திட்ட மாட்டேன்னு சொன்னாதான் சொல்லுவேன். நீ இந்த மாதிரி பேசுறதே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு சாப்பாடு இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தானாவது நான் வெளியில சாப்பிட்டு வந்திருப்பேன். இல்லைனா சாப்பிட்டு நான் அப்படியே டியூட்டி கிளம்பி இருந்திருப்பேன். நான் வீட்டில் சாப்பாடுன்னு சொல்லி தானே டெய்லி வீட்டுக்கு வரேன். ஏன் டெய்லி நான் 3 மணிக்கு வீட்டுக்கு வரணும் உனக்கு தெரியாதா சாப்பிட்றதுக்கு? ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு ஃபோன் இல்லை. ஃபோன் இல்லையா? உன் ஃபோன் எங்க? ஃபோன் தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சிருச்சா? எப்படி தொலைஞ்சது? வெளியே துணி துவைச்சிட்டு இருந்தேன், பாட்டு வச்சுட்டு மறந்துட்டேன், உள்ள வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடாத. 27,000 ரூபா ஃபோனு. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 10 மாசம் டியூ கட்டுறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். நான் அதை டியூ கட்டி முடிக்கிறதுக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், துணி துவைச்சிட்டு. அப்படி உனக்கு அசால்ட் மயிறு பாட்டு கேட்கறதுக்கு வெளியே போய் உனக்கு துணி துவைக்கும் போது உனக்கு என்ன பாட்டு வேண்டி கிடக்குது? போன வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதானே? பாட்டு கேட்டாதான் உங்களுக்கு காதை வந்து ஏதாவது ஏறினாதான் உங்களுக்கு நல்லா இருக்குமா வேலை செய்யும் போது? போன போய் வெளியே வச்சுட்டு அப்படியே உள்ள வந்துட்டேன். தம்பி அழுதான், தூங்கி எந்திரிச்சிட்டு அழுதான்ட்டு உள்ள ஓடி. அவன் இங்க தூங்கிட்டு இருக்கிறான், நீ வெளியே போய் துணி துவைக்கிற அளவுக்கு உனக்கு பாட்டு சத்தம் கேட்குது. அவன் அழுதானா உனக்கு எப்படி கேட்கும்? நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யூடியூப்ல கேட்டு இந்த பாட்டு முடிஞ்சா யூடியூப் வரனால என் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சுக்க. நீ யூடியூப் பண்ணு. ஒரு வேலை வாங்கி ஒழுங்கா செய்யறது கிடையாது. ஒரு சாப்பாடு செய்யலங்கிற, கேட்டா போன் தொலைஞ்சிருச்சுன்ற. நீ டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்ல நானு. 27,000 ரூபாய் போனை தொலைச்சிட்ட. 27,000 ரூபாய் போனை தொலைச்சிருக்கிற. சாப்பாடு செய்யல வீட்டுல. ஏற்கனவே நீ ரொம்ப லட்சணமா அழகா நீ செஞ்சு வச்சிருப்ப எல்லாத்தையும். இன்னைக்கு இதுல வேற நீ அந்த போன் தொலைச்சிட்ட. நீ என்ன டென்ஷன் ஆகுற? போனை தொலைச்சிட்டு நீ என்ன டென்ஷன் ஆகுற? நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போயிட்டு இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தியா? நான் வேணும்னு தொலைக்கல. வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க. நீ அசால்ட் அதிகம். உனக்கு அஜாக்கிரதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஏய் தெரியுங்க, மரியாதையா போயிடு. நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிடு. தயவு செய்து இங்க இருக்காத. ஒரு நாளைக்கு அந்த 700 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன மயிரை பச்சு நீங்க ஆயப்படுத்திட்டு உட்காந்துருக்கிற? மரியாதையா போயிடு. என் முன்னாடி நிக்காத. எனக்கு வர்ற கோபத்துக்கு கழுத்தடிச்சு கொன்னே போட்டுருவேன் நானு. நீங்க சோறு செய்வானா ஒரு மயிரும் செய்வானா? நான் வேலைக்கு போறது கிடையாது. இனிமே வேலைக்கு போனா தானே உனக்கு கஷ்டம் தெரியும். போ, நீ வேலைக்கு போ. நீயே போய் சம்பாரிச்சு உனக்கு தேவையானது நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. நான் கேட்கவே மாட்டேன். வாயை மூடிக்கோ. என்ன டென்ஷன் பண்ணி பார்க்காத. ஏதாவது பேசுனீங்கன்னா இங்க என்ன வேணா நடக்கும் சொல்லிட்டேன் நானு. போயிடு, மரியாதை போயிடு. என் கண் முன்னாடி நிற்காத. நீ போயிடு. உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தயவு செய்து உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போ. நான் உனக்கு கேட்கவே மாட்டேன். நான் இனிமே என் பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன். நீ தேவையே இல்லை எனக்கு. கிளம்பு முதல்ல. அவன் எவ்வளவு ராவா பகலா கஷ்டப்படுறதா இருக்குது. நைட்ல வேலைக்கு போனா ஒரு 300 ரூபாய் சேர்த்து கிடைக்குமே. ஓட்டி பார்த்தா அந்த பசங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ 27,000 போனை அசால்ட்டா தொலைச்சிட்டு உட்காந்து நீ சாப்பாடு செய்யல, போனை தொலைச்சிட்டேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? மயிறு பேச்சலாம். நான் வேணும்னு என்ன கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, வேற ஒருத்தன் கூட போயிடா. அவங்ககிட்ட போய் வாங்கிட்டேன். அப்பலாம் நான் போக மாட்டேன். பேசிக்கலி ஐ நல்ல பொண்ணு. ஏய் தொடாத, என்ன தொடாத, தயவு செய்து தொடாத. எனக்கு ஏன் சந்தன போயிடு. நான் இருக்க வேகத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதாமா.
சரி எனக்கு வேற ஃபோன் வாங்கி தா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அந்த ஃபோன் பத்திரமா வச்சுப்பேன். நீ சம்பாரிச்சு நீ வாங்கிக்கோ. ஐபோனா பாரு, மரியாதையா நான் பத்திரமா வச்சுக்குவேன். ஏய் எடி கையா, எதுக்குடா ஒரு ஃபோன் தொலைச்சிட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நான் அங்க என்ன பண்ற வேலையில என்ன பண்ற மாதிரி தெரியுமா உனக்கு? அந்த காசு எப்படி, அந்த வருமானம், அந்த 700 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? தம்பி அதுதான் உள்ள வந்தேன், இது யாரோ எடுத்துட்டாங்களா இருக்கு. நான் பாட்டு ஓடிட்டே இருந்தா தெரியும், பாட்டு ஓடவே இல்லை. பாட்டு முடிஞ்சதும் சரி ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்ம போய் எடுத்துக்கலாம்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி விடு, நம்ம ஐபோன் வாங்கணும் ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்டுருந்தேன்ல. மரியாதையா போயிட்டு. ஏய் வளையல் உடஞ்சு போச்சு, வா வளையல் வாங்க போலாம், கடைக்கு வா. வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்கல. சரி வளையல் வாங்க போலாம், கடைக்கு வா. வளையல் உடச்சிட்டல, நான் கிளம்புறேன். ஏய் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபோன் வாங்கி கொடு, கடைக்கு போலாம் வா. ஃபோன் வாங்கிட்டு வந்து நான் அந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கலன்னா அப்புறம் நீ எனக்கு கேள்வி கேளு. எந்த கோமணத்துலயும் அவுத்த காசு என்கிட்ட கிடையாது. மரியாதையா நவுந்து போயிடு, கிட்ட வராத, நான் வேலைக்கு போகணும். போயிட்டு மரியாதையா போயிடு. போன கிடையாது. நான் கம்மன் இரு. எனக்கு போன் வேற போன் வாங்கி கொடுறா. ஏய் இப்போ எதுக்கு நடிச்ச, எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. இப்போ எதுக்கு நடிச்ச நீ? எனக்கு இருக்க கோவத்துல கழுத்தடிச்சு கொன்னே போடுறேன் நானு. இல்ல உனக்கு என்ன உனக்கு என்ன அவ்வளவு அஜாக்கிரதை, உனக்கு என்ன அவ்வளவு அஜாக்கிரதைன்னு கேக்குறேன் நானு. தெரியாம தான் மிஸ் ஆச்சு. எப்படி தெரியாம மிஸ் ஆகும்? என்ன உனக்கு ஏன் அவ்வளவு அஜாக்கிரதை? போனை வெளிய வச்சுட்டு நீ உள்ள என்ன பண்ற? குழந்தை உள்ள தூங்குறான், நீ வெளியில துணி துவைக்கிறாங்கற, வெளியில உனக்கு போன் துணி துவைக்கிற வேலைக்கு போன் எதுக்கு உனக்கு? அப்படினா உனக்கு சரி நீ அடிக்கிற வேலை வச்சுக்காத, எதுக்கு அடிக்கிற நீனு? நான் கொன்னே போடுறேன் நானு. மரியாதையா போடு. போனுக்கு இவ்வளவு மரியாதையா போடு. கொன்னே போடுறேன். எனக்கு எதுக்கு உனக்கு நான் என்னை விட போன் தான் முக்கியமா போயிடுச்சு அப்ப. ஆமாடி. அந்த போனுக்காக ஆமா எனக்கு போன் தான் முக்கியம். நான் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்குனது அது. நீ சும்மா வந்தவ தானே போ. இப்போ போன் வந்துச்சுனா போயிடு. போயிடு நீ போன் வந்தாலும் போவேனா? இப்போவே போயிடு. அது போனே நீ போன் போயிடு. போன் போயிடுச்சுல நீயும் போயிடு. நீ இருக்காதீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஐபோன் வேணும். வாங்கி கட்டிக்காத என்கிட்ட. எனக்கு தெரியாது. நான் இந்த போன் டியூ கட்டுறதுக்கு நான் ராவா பகலா கஷ்டப்பட்டு கட்டின அந்த டியூ போன் வர கட்டுறதுக்கு. உனக்கு ஐபோன் உனக்கு 1 லட்சம் ரூபாயில போன் வேணும்னா செருப்பால அடிப்பேன் உன்னை நானே. ஆமா போ. எனக்கு நீ தான் வாங்கி தரணும். நீ எனக்கு வாங்கி நான் என்ன மயிருக்கு வாங்கி தரேன்? நீ வாங்கி தரலன்னா இந்த செயினை வித்து வாங்கிக்குவேன். செயின் வித்து வாங்கி 1 லட்சம் ரூபாய் தருவாங்கல இதுக்கு. அதை கழட்டி வச்சுட்டு போ. அதை கழட்டி வச்சுட்டு நீ போயிட்டே இரு. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடு. நான் செயினை பேங்க்ல போய் விசாரிச்சுட்டு வந்தேன். ஒரு பவுனுக்கு 50,000 தராங்களாம். இது 3 பவுன்ல. போன் வாங்குறதுக்கு நீ போனை உண்மையிலே நீ தான் தொலைச்சியா இல்ல உண்மையிலே தொலைச்சிச்சா? நீ எங்கேயாவது தொலைச்சிட்டியா? வேணும் யார்கிட்ட உன் தம்பிக்காரண்ட கொடுத்து விட்டியா? உன் மாமா போன் தொலைஞ்சாதான் வாங்கி தருவேன்னு சொன்னான்டா அப்படின்னு சொல்லி உன் தம்பிக்காரண்ட கொடுத்து விட்டியா? ஏய் என்ன கிரிமினல் நினைச்சியா? ஆமா நீ எனக்கு தெரியாம தான் நல்லா செஞ்சிட்டு இருக்கறல்ல. போன் தொலைஞ்சிருச்சு. செஞ்சு பண்ணியே. போன் தொலைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? அததான் நம்ம எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லையே. போன் தொலைச்சிட்டு எனக்கு நீ இப்ப போன் தொலைச்ச மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லையே. நீ வந்து சைனா முதல் கொண்டு எனக்கு சேட்டு கடையில பேங்க்ல போய் நான் கேட்டு வந்தேன் காசு தராங்க அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தான் நீ எல்லாம் பண்ணிருப்ப. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அது பாஸ்ட். போன் தொலைஞ்சிருச்சு. அடுத்து என்ன? அம்மா வீட்டுக்கு செய்யறதுக்கு உன் தம்பிக்காரனுக்கு செய்யறதுக்குலாம் நான் ஆளு கிடையாது. இப்போ என்ன நீ என்கிட்ட இருந்து சொரணி என்ன நீ உங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்குறாங்க? உன் தம்பிக்காரனுக்கு செய்யறதுக்கு உங்க அம்மா கூட சொல்லு இல்ல உங்க அப்பா கூட சொல்லு. அவனை போய் எங்க சம்பாதிக்க சொல்லு. ஏய் நான் யாருக்கும் கொடுக்கல லூசு பைத்தியம். போனை காணோம், உண்மையாவே காணோம். நீ சொன்னது அப்படி எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லையே. ஆமா நீ இவ்வளவு தூரம் பேசுற, அதனால தான் நான் அப்படி பேசுனேன். ஆமா இப்ப இதான் உண்மை போல இருக்குது. நீ வாங்கி கொடு. நீ ஐபோனுக்கு வேணும் நான் கழுத்துல இருக்கிற சைனா நடமா வச்சா 1 லட்சம் ரூபாய் தருவாங்கங்கற எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணி பண்றேன்னா அப்ப இந்த போனை நீ கொண்டு போய் நீ கொடுக்க மாட்டேன்னு என்ன நினைச்சு இருக்கு? அப்படி என்னனால போயிருக்கீங்க வீட்ல இருந்து சொல்லு. உன் வீட்ல இருந்து ஒண்ணு காசு 3000 ரூபாய் காசு தொலைச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அது அங்க தான் போயிருக்குதா? அப்போ போய் செக் பண்ணி பாரு. எப்படி போன காசு எப்படி செக் பண்ண முடியும்? உன் தம்பிக்காரன் ரொம்ப ஓகே சொல்றாங்க. போனை போய் செக் பண்ணி பாரு. நான் எங்க வீட்ல போய் செக் பண்ணி பாரு. இந்த இடத்துக்கு போ. போனை காணும்டான்றேன். நீ இவ்வளவு தெனா விட்டு மேல பேசும்போதெல்லாம் நீ போல இருக்கு. நான் ஒழுங்கா தான் நான் உனக்கு பயந்து தான் ஃபர்ஸ்ட் பேசினேனே. நீ தான் அவ்வளவு திமிரா என்ன ஒரு போனுக்கு கூட நான் ஒத்து இல்லையா? அவ்வளவு தூரம் பேசுற. அதனால தான் அப்புறம் நானும் திமிரா பேசுறேன் உன்கிட்ட. போனை காணுமா நான் போயிடுறதான். உனக்கு அப்ப போன் தான் முக்கியமா? ஆமா எனக்கு போன் தான் முக்கியம். அப்ப அப்படிதான் நானும் பேசுவேன். எனக்கு போன். சரி போ கிளம்பி போ. கழுத்துல போட்டுறதோட அப்படியே போயிடு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடாத. வேற யார் எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்தெந்த ஆள்லாம் வேணுமோ அவங்களை அப்படியெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டோ போயிட்டே இருக்கோம். என்கிட்ட வராது. இந்த கழுத்துல கிடக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ நான் அவன் கட்டினதுனால நீ என் கூட இருக்க.
செருப்பால அடிப்பா நீ ரொம்ப ஓவரா பேசுற நீ அப்பதான் ஒரு போனுக்கு நீ ரொம்ப ஓவரா அதான் எனக்கு இப்பதான் தெரியுது. ஒரு போனுக்கு நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ தயவு செய்து போமா. கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணு. உனக்கு ஒரு கும்பிடு போற நீ போத்தா. நீ போ உங்க ஆத்தா வீட்டுக்கு போ. இல்ல நீ எங்க போனாலும் சரி நான் கேட்க மாட்டேன். இனிமே போ. எவ்வளவு கெட்ட வார்த்தைல பேசிட்டு எல்லாத்தையும் வாபஸ் ஆக்கிக்குவியா நீ? நீ வாயை மூடி. உடனே வாயை மூட்டு இல்ல என்னால போன்லாம் வாங்கி தர முடியாது சௌமி. என்னால போன்லாம் வாங்கி தர முடியாது. நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு. இல்ல என்ன நீ முடிவு எடுக்கிறியோ அது உன்னோட சாய்ஸ். நீ கிளம்பிட்டே இரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி எனக்கு ஐபோன் வாங்கி கொடு, நான் போறேன். நான் என்ன இதுக்கு வாங்கி தரணும்? நீதான் என்னோட வாயில ரொம்ப அசிங்கமா வந்துடும். இதனால வரைக்கும் நான் பேசாத வார்த்தைகள் பல இருக்கு. அதெல்லாம் வந்துடும் என் வாயில இருந்து. மரியாதையா எழுந்து போயிடு. அவமானப்பட்டு போயிடு. இப்ப இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். எனக்கு தெரியாது. போன் வாங்கி கொடுத்தேன். வா போலாம். நான் வந்து தப்பா வந்து ரியலைஸ் பண்ணச்சு. நம்ம தொலைச்சிட்டோம். அதனால நம்ம பணிவா பேசணும். நீ இந்த ஒரு போனுக்காக என்ன அவ்வளவு பேச்சு பேசுற? என்ன மனம் வச்சிருக்க ஆளா இருக்காத. எழுந்து போயிடு. உன் அளவுக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நீ கண்டமாயிடுவ. நீ சொல்லிட்டேன். நான் போயிடு. எழுந்து போயிடு. ஒரு யூனிஃபார்ம் ஒரு செட் யூனிஃபார்ம் எடுக்க முடியும். நான் எடுக்காம நான் சுத்திட்டு இருக்கேன். உனக்கு அசால்ட்டா போனை தொலைச்ச உடனே உனக்கு 20-30,000 ரூபாய் போனை தொலைச்ச உடனே உனக்கு ஐபோன் கேக்குது. நீ வேலைக்கு போ. நீ இஷ்டப்படி நீ வேலைக்கு போ. நான் வீட்டுல இருக்கேன். உனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நீ வாங்கிக்கோ. வீட்டு கடன் மட்டும் கட்டுக்கோ. எனக்கு நீ எதுவும் செய்வானா? நீ கேட்கற பத்தி என்கிட்ட ஐபோனு. நான் உங்கள்கிட்ட ஐபோன்லாம் கேட்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது மற்ற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணு. நீ வேலைக்கு போ. நீ ஐபோன் 1 லட்ச ரூபாய் இல்ல, நீ 10 லட்ச ரூபாய் போன் கூட வாங்கிக்கோ. நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ. அதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட கேட்காத. என்னால முடியாது. நீ கிளம்பி போ. நகை இல்லாம நீ வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதோட உனக்கு நீ கிளம்பிட்டு உங்க அம்மா வீட்டே போயிடணும். நீ சொல்லிட்டேன் நான். அடி மூஞ்சி கிஞ்சலாம் கிழிச்சிடுவேன் நான். நகை பத்தி பேசினா வீர ஏதாவது ஆச்சு அவனை அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. நகையில கையை வச்சேன்னா கையை உடைச்சிருவேன். துண்டு துண்டா நறுக்கிடுவேன் கையை. கையில அடிபட்டுச்சா பாரு. ஏய் என்னடா ஒரு போனுக்கு ரொம்ப பண்ற? நீ என்ன நகையை வைக்கறங்கற? நகையோட உனக்கு என்னடி உனக்கு மனசு எப்படி நகையை வைப்ப? சும்மா சொன்ன. ஃப்ராங்க். ஏய் டென்ஷன் ஆகாத. எல்லாரும் கேட்டாங்க தான பண்ணாங்க பாரு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சோறு தான திங்கற வயித்துக்கு. நான் போன் எல்லாம் தொலைக்கல. போன்லாம் அங்க வச்சிருக்கேன். ஏன் இது எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற? உன பிராங்க் எல்லாரும் பிராங்க் பண்ண சொன்னாங்கடா. அண்ணா பண்ணுங்க, அண்ணா பிராங்க் பண்ணுங்க, அண்ணா பிராங்க் பண்ணுங்க நாங்க. சரி அதுக்கு நீ என்ன ஒரு போனுக்காக என்ன இவ்வளவு பேச்சு? நீ அப்புறம் பண்ணது கரெக்ட்டா? நீ என்ன பேச்சு பேசுற? நீ என்ன பேச்சு பேசுற? நகையை வைக்க போறாங்கற. நான் போன் ஐபோன் வேணுங்கற. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? இந்த நகையை வாங்குறதுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். இரு நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? நீ வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. நீ யூடியூப்ல வீடியோ போடுறியா? எல்லாத்துக்கும் நீ இம்பார்ட்டன்ட் கொடு. நான் ரீல்ஸ் போடுறியா? ஏதாவது சமையல் செய்யறமா, வீட்டு போயிருக்கமா, அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், கோஆபரேட் பண்றேன். இந்த மாதிரி வேலையை நீ வச்சுக்காத. ஏய் எல்லாரும் கேட்டாங்கன்னு தான் நான் பண்ண. வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே பிராங்க் வீடியோன்னு கேட்டாங்க. நான் உன பிராங்க் வீடியோ எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ இவ்வளவு டென்ஷன் ஆவனா எதிர்பார்க்கவே இல்ல. சரி விடு. கூல். நான் வந்து இதனால வரைக்கும் உன்னை ஹாப்பி சொல்லு. இதனால வரைக்கும் உன்னை ஏதாவது அசிங்கமா திட்டிருக்கேனா? அசிங்கமா நடந்துருக்கேனா? பேசியிருக்கேனா? இல்ல. இந்த மாதிரி நீ வேலை செய்யறதுனால தேவையில்லாத பேச்சு வாங்குற, அடி வாங்குற. நான் வெளிய இருக்க கோவம்லாம் வீட்டுக்கு வந்தா சரியா போடுங்கிறதுக்கு தான் நான் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறேன். நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நான் பூவாலாம் செஞ்சிட்டேன். வா சாப்பிடலாம். வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி டென்ஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். மதியானம் நீ இந்த மாதிரி பிராங்க் பண்றேன், வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல நான் இதுக்கு அப்புறம் இப்ப பிராங்க் பண்ண மாட்டேன். நான் இதுக்கப்புறம் உஷாராயிடும் பாருங்க. லாஸ்ட் டைம் இதை சொல்ற உஷாராயிடும். மக்களே லாஸ்ட் டைமே ஒரு உஷாராயிடும்னு சொன்னாரு. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் எவ்வளவு கேப், ஒரு 4-5 மாசம் கேப் விட்டு வீடியோ எடுத்தனால மாட்டிக்கிட்டாரு மனுஷன். டென்ஷன் ஆயிட்டாரு. எவ்வளவு பேச்சு பேசுற என்ன நீனு? சரியா முன்னாடி நீ என்ன திட்டினதுக்கு சாரி சொல்லு. சாரிலாம் சொல்ல முடியாது. நீ பண்ண தப்பு கிடையாது, தண்டனை அது. சரி ஓகே, இனிமேல் நான் உங்க வீடியோ அந்த மாதிரி எடுக்கல, பிராங்க் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. எப்படி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து எவ்வளவு கோவப்படுத்தினா? கோவப்பட்டு ஆல்ரெடி 35 வயசு ஆகுது. கோவப்பட்டு இங்க பட்டுன்னு ஏதாவது நடக்க போகுது. அன்னைக்கு உட்காந்து நீ வேற போற பாத்துட்டே இரு. மக்களே எனக்கு வேற சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி நம்ம வந்து டென்ஷன் ஆக்கி பேசினா ஒரு அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் டென்ஷனா இருக்கேன். ஐபோன் கேட்டு இதுமே ஐபோன் கிடையாது, உனக்கு செயின் கிடையாது. நீ அரமானமா வைக்கிற. நீ அரமானமா வைக்க வாங்கி கிண்டு வாங்கி கிளம்பு. சரி சொல்லு. உனக்கு என்ன சொல்லணும்? சாரிலாம் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஏமாந்தியா? வந்த வரைக்கும் தொங்கட்டலாமான்னு பார்த்தேன். தலையில வேலையாகல. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ பாவம் விட்டேன். ஏதோ மைண்ட்ல கொஞ்சம் பொண்டாட்டியாச்சே, தாலி கட்டினவளாச்சே, இதனால வரைக்கும் திட்டினது இல்லையே, அடிச்சது இல்லையே அப்படின்னு நினைச்சு பாவம் விட்டேன். சரி என்ன இப்ப நீ திட்டினது ஃபீல் பண்ணி எனக்கு ஹக் பண்ணி எல்லாம் பண்ணனும். அதெல்லாம் ஃபீல் பண்ணி ஹக்லாம் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு பண்ணணும்? நீ பண்ண தப்பு கிடைச்சு தானே இருக்கு. சரி வா
என்ன என்ன பண்ணுது? சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் வீடியோ எண்டுல. எனக்கு என்ன உண்மையா டென்ஷன் ரிலீஸ் ஏமாத்தியா? ஆகல. எனக்கு என்ன டென்ஷன் ரிலீஸ் ஆகல. நம்ம மக்களை பார்த்து பேசு. நான் நல்லா பிராங்க் பண்றேன். அவங்க பண்ண வேலை தான் நீ அவங்க பண்ற வேலைக்கு நீ காதுக்காக வாங்கியிருப்ப. தப்பிச்சிட்டாரு. நீ அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லு முதல்ல. நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வந்து இதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. இல்ல இல்ல மக்களை, இவர் அடிக்கிறதுக்கு வரதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டு அடி வாங்கிருப்பாருன்னு பயந்துட்டு இன்னொரு தடவை இவன் இந்த மாதிரி வீடியோ பண்ணாங்க அப்படின்னா சௌமி கன்ஃபார்ம் டிவோர்ஸ் நோட்டீஸ்ல வந்து சைன் வாங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது தான் முதல் வேலையா இருக்கும். வெளுத்துரும் உன்னை. சரி வா, எதுக்கு கட்டி வச்சுக்கிறவா யா அடிச்சிட்டல. சம்மதம். சரிவா, உனக்கு நான் அப்புறமா நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன். சரியா? ஃப்ரைட் ரைஸ். थैंक यू மக்களே, உங்களால தான் எனக்கு ஃப்ரைட் ரைஸ். அப்ப கிடைக்காது போய். சரி காலைல விடு. காலைல விடு. முடியாது, வாய்ப்பே இல்ல. காலைல ஏய் என்ன திட்ன அடிச்ச கெட்ட வார்த்தை பேசணும்ல காலைல. அதுக்கு நீ பண்ணதுக்கு தான் உனக்கு நான் திட்டினா அடிச்சேன். நான் தான் தொலைக்கவே இல்லையே, இப்ப எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறியா? அதெல்லாம் முடியாது. காலைல விடு. ஏய் வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஏய் பரவாயில்ல, காலைல. ஏய் வீடியோ அத மாதிரி ஆஃப் பண்ணிட்டு வா போ. காலைல விடு. ஏய் அத ஆஃப் பண்ணிட்டு வா, நான் காலைல விடுறேன். நீ வீடியோ முன்னாடி காலைல விடுறது. பரவாயில்ல, வீடியோ இருந்தா என்ன? அது எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரும் என்ன நான் பண்றா பாத்தீங்களா? கால் மேல இருக்கு. காலைல விடு, நான் திட்னல. படுக்கணுமா விழுந்தா போதுமா? உள்ள கட்டுங்க முடியும். நல்லா இரு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு பிராங்க் பண்ணலாம். மாமா நெக்ஸ்ட் ஒரு பிராங்க் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிடும்.